வணக்கம். இந்த வீடியோவில் ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை விண்ணப்பம் செய்வது சார்ந்து புதிய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. எந்த வகையை சார்ந்த ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம், விண்ணப்பம் செய்யும் போது அதனுடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன, அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி என்ன, யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை என்பது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படும் ஒரு அடையாள அட்டை. இது அவர் ஓய்வூதியம் பெறுவோர் என்பதை உறுதிப்படுத்தவும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வழங்கக்கூடிய இந்த அட்டை பல்வேறு சேவையை பெறுவதற்கு உதவும். சில சிறப்பு சலுகை மற்றும் ஓய்வூதியர்களுக்கான திட்டத்தை பெறுவதற்கும் இந்த அட்டை பயன்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த அரசு ஓய்வூதியர்களுக்கு அடையாள அட்டை சார்ந்து முக்கிய தகவல் வெளிவந்துள்ளது. அந்த வகையில் டிஓடி ஓய்வூதியர்கள் அனைவரும் ஓய்வூதியர் அடையாள அட்டை பென்ஷனர்ஸ் ஐடென்டி கார்டு பெறுவது சார்ந்து விண்ணப்பம் செய்வது குறித்து அறிவிப்புகள் வெளிவந்தது. ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை பென்ஷனர்ஸ் ஐடென்டி கார்டு வழங்குவதாக PRCCA டிஓடி தமிழ்நாடு சர்க்கிள் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். ஓய்வூதியர்கள் அனைவரும் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அந்த படிவத்துடன் சேர்த்து 2 புகைப்படம் அனுப்ப வேண்டும். ஒன்று அந்த படிவத்தில் ஒட்டப்பட வேண்டும், மற்றொன்று தனியாக கவரில் போட்டு விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். PPO பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் நகல் அனுப்ப வேண்டும். ஓய்வூதியர் அடையாள அட்டை மற்றும் படிவம் PPO நகலுடன் சேர்த்து ஆதார் அட்டை நகலையும் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். ஓய்வூதியர் அடையாள அட்டை விண்ணப்பத்துடன் அனைத்து ஆவணத்தையும் சேர்த்து கீழே கொடுக்கப்பட்ட முகவரிக்கு நேரில் சென்றோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கான முகவரி CCA பென்ஷன் ஆஃபீஸ் அட்ரஸ், டெப்டி கண்ட்ரோலர் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கவுண்ட்ஸ் பென்ஷன், DOT செல், ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் CCA தமிழ்நாடு சர்க்கிள், TNT காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நம்பர் 60 எத்திராஜ் சாலை, எக்மோர், சென்னை 600008. இந்த விண்ணப்ப படிவம் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விண்ணப்பத்தை அனுப்பி வைப்பதற்கான தேதி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. மேலும் தகவலுக்கு பார்த்தோம்னா இந்த அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.